السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ்வினுடைய மறைமுகமான உதவிகள் நம்மை வந்தடையும். அதே போன்று நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நம்முடைய எல்லா விதமான நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துஆக்களை பார்த்து வருகின்றோம். இந்த துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை ஓதிவிட்டு நான் கேட்ட துஆ கபூலாகவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்வோம். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த இமாம்களாக இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், சஹாபாக்கள்களாக இருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில நபிமார்கள் பல வருடங்கள், 50 வருடங்கள், 60 வருடங்கள் என்று பல வருடங்கள் காத்திருந்து அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல வருடங்களாக அவர்கள் நோயிலே இருந்தார்கள். அல்லாஹ்விடம் அவர்கள் ஆரோக்கியத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் அவருக்கு ஆரோக்கியத்தை வழங்கினான். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆக்களை கேட்டார்கள். பல வருடங்கள் கழித்து அல்லாஹ் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனினுடைய துஆ எந்த விதத்திலே அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்பதனை நபி அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். அதாவது ஒரு மனிதன் துஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ ஒரு மனிதனுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அதே போன்று அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். நாளை மறுமையுடைய நாளில் அந்த துஆவிற்கான பலனை அந்த மனிதர் அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். இந்த துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆ. ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين. ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம்.